ஓர் ரியாலின் நிழலில் இறை அன்பின் ஈரத்தை எதிர்பார்த்து தேசம் கடந்ததோர் சுஜூதின் சுகம் தேடி PAQவின் பிறந்த நாள் ஒன்றில் கத்தார் காற்றில் இந்த கவிதை கசிகிறது. நண்பர்களே, நெஞ்சில் கனவுகளோடு கப்பலேறியவர்களே, பிடுங்கப்பட்ட வேரின் ஈரத்தோடு இன்னொரு தேசத்தில் இடப்பட்டவர்களே, பிறந்த மண்ணை மறக்காத PAQ நெஞ்சங்களே, புத்தளத்தில் புதல்வர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஊரிலிருந்து வருகிறேன், ஊரின் உள்ளத்திலிருந்து வருகிறேன், ஈகை செடி வளரும் உங்கள் சோலையிலிருந்து வருகிறேன். வீதிகள் விசாரித்தன, பாடசாலைகள் பாசம் பகிர்ந்தன, கடை வீதிகள் கேட்டதாய் கூறின, மரங்கள் மலர் சொரிந்தன. புத்தளம் உங்களுக்கு சலாம் சொன்னது, புத்தளம் உங்களுக்கு சலாம் சொன்னது. ஒரு தாயின் கையில் நீ பூவாய் வளர்ந்தமன், வெள்ளை சீருடையில் கல்வியை கண்டமன், ஆற்று வெளிகளில் ஐரை மீன் படித்தமன், வெட்டுக்குளத்தில் வெல்டி அடித்தமன். கனவுகள் தந்தமன், கனவுகள் தந்தமன். அது அழுத வரிகளையும் அழைத்து கொண்டு வந்தேன். புத்தளம் அழுத வரிகளையும் அழைத்து கொண்டு வந்தேன். காடு வெட்டும் தொழிலாளி தன் கதையை கொஞ்சம் சொல்லச் சொன்னான். அப்பம் சுடும் அசீமா தாத்தா அவள் பிள்ளைக்கொரு பென்சில் கேட்டாள். கல்விக்கு காசின்றி கடை செல்லும் சிறுவன் உங்களுக்கோர் கடிதம் தந்தான். குமருகளின் விசும்பல் சத்தம், நோயாளிகளின் முனகல் சத்தம் உங்களிடம் மொழிபெயர்க்கச் சொன்னார்கள், உங்களிடம் மொழிபெயர்க்கச் சொன்னார்கள். பெக் எங்கள் சொந்தம் என்றார்கள், பெக் எங்கள் தந்தை என்றார்கள், பெக் எங்கள் சகோதரன் என்றார்கள். பெக் தேடி வந்து தோள் கொடுக்கும் புத்தளத்தின் பேரருள் என்றார்கள். பெக் தேடி வந்து தோள் கொடுக்கும் புத்தளத்தின் பேரருள் என்றார்கள். ஒழுகாத கூரை காட்டி, ஒழுகாத கூரை காட்டி அதிலே நீங்கள் உயிரோடு வாழ்வதாய் சொன்னார்கள். கணவனில்லா விதவைகள் உங்கள் காசு வந்து சேர்ந்ததென்றார்கள். மதம் தாண்டி வந்தவர்கள் இன்றும் தாம் மனநிறைவாய் முஸ்லீம் என்றார்கள். பெக் தேடி வந்து தோள் கொடுக்கும் புத்தளத்தின் பேரருள் என்றார்கள். கொடுப்பவர்களே, கரங்களால் நீண்டவர்களே, ஒரு ஏழையின் கண்ணீருக்கும் சேர்த்தே உழைப்பவர்களே, இரும்பு பட்டறையில் இருமிக்கொண்டே ஒரு ரியாலை நீட்டுபவர்களே, நண்பர்களே, பெக்கின் மெம்பர்களே, உங்கள் சதக்காவின் நிழலில் ஒரு சமூகம் வாழ்கிறது. ஒரு ரியாலின் நிழலில் புத்தளம் புத்துயிர் பெறுகிறது. அல்கோரில் இருந்த வண்ணம் அல்லாஹ்வை நினைத்தவர்கள், கத்தாராவை காணாத கண்ணில் புத்தளத்தை வைத்தவர்கள், 7 நாளும் வேலை செய்து 10 ரியால் பகிர்ந்தவர்கள், சந்தாவை பெற்று வர டெக்சிகளை மிதித்தவர்கள், சேலியாவின் செனையாவின் தூசுகளில் உழைத்தவர்கள், 600 ரியால் உழைத்து அதிலிருந்தும் கொடுத்தவர்கள், வியர்வைகள் காயும் முன்னே கொடுப்பதற்கு நடந்தவர்கள், கேட்காத வேளையிலும் கரம் நீட்டி தந்தவர்கள். அல்லாஹ்வின் மீசானில் அழகான செங்கரங்கள், அல்லாஹ்வின் மீசானில் அழகான செங்கரங்கள். உங்கள் சதக்காவின் நிழலில் ஒரு சமூகம் வாழ்கிறது. ஒரு ரியாலின் நிழலில் புத்தளம் புத்துயிர் பெறுகிறது. நண்பர்களே, பெக்கின் மெம்பர்களே, புத்தளத்தின் சிற்பிகளே, உங்கள் சந்தாக்கள் ஊரில் இருக்கிறது, உங்கள் சந்தாக்கள் ஊரில் இருக்கிறது. அந்த சில்லறைகள் சிவந்திருக்கிறது, அந்த சில்லறைகள் சிவந்திருக்கிறது. ஒரு சிறுமியின் சிரிப்பில் இருக்கிறது, ஒரு வீட்டின் நிம்மதியில் இருக்கிறது. உங்கள் மீசானில் இருக்கிறது, உங்கள் மீசானில் இருக்கிறது. மதரசா மாணவர்களின் மகத்தான எதிர்காலமாய், நெருப்பில் வாழும் ஏழைகளின் கல்புக்கு ஒரு வசந்த கீதமாய், வலது குறைந்த பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு ஒரு வலதுகரமாய், உடைந்த வீடுகளுக்கு உயிர் கொடுக்கும் சீமந்தாய், மறுமையின் மரமாய் அது வளர்கிறது, மறுமையின் மரமாய் வளர்கிறது. உங்கள் சந்தாக்கள் ஊரில் இருக்கிறது, அந்த சில்லறைகள் சிவந்திருக்கிறது. நண்பர்களே, பெக்கின் மெம்பர்களே, உங்கள் சதக்காவின் நிழலில் ஒரு சமூகம் வாழ்கிறது. ஒரு ரியாலின் நிழலில் புத்தளம் புத்துயிர் பெறுகிறது. அதோ உங்கள் வியர்வைகள் விளைந்திருக்கிறது, அந்த மண்ணில் உங்கள் வியர்வைகள் விளைந்திருக்கிறது. அந்த மீன் வியாபாரியின் மிதிவண்டி நீங்கள், அந்த மீன் வியாபாரியின் மிதிவண்டி நீங்கள், தில்லையடி மாணவனின் கல்விப்பை புத்தகம் நீங்கள், வெள்ள அனர்த்தத்தின் உணவுப் பொதிகள் நீங்கள், ஒரு பசித்தவனின் உணவு தட்டில் சோற்று பருக்கைகள் நீங்கள்.
அந்த இதய நோயாளியின் புதிய இரத்தத்தில் உயிர்த்துளி நீங்கள். வைத்தியசாலை சிறுவர் அரங்கை வரைந்தவர்கள் நீங்கள். அங்கு பல 100 மொட்டுகளின் புன்னகை நீங்கள். பால் கொடுத்த தாய்மாரின் ஓய்வு நிலம் நீங்கள். மனித மகிழ்ச்சியின் வெளிச்சம் நீங்கள். உங்கள் வியர்வைகள் அங்கு விளைந்திருக்கிறது. நண்பர்களே, பெக்கின் மெம்பர்களே, உங்கள் சதக்காவின் நிழலில் ஒரு சமூகம் வாழ்கிறது. ஒரு ரியாலின் நிழலில் புத்தளம் புத்துயிர் பெறுகிறது. ஊரின் தன்மானமாய் உங்கள் உண்டியல்கள் உயர்ந்திருக்கிறது. நீங்கள் கொடுத்தது சர்வத்கரத்தை அல்ல. நீங்கள் கொடுத்தது சர்வத்கரத்தை அல்ல. அது ஒரு குடும்பத்தின் சந்தோஷம். நீங்கள் கொடுத்தது ஒரு ஆட்டோ அல்ல, ஒரு உழைப்பாளியின் தன்மானம். குர்பான் இறைச்சியும் பித்ரா அரிசியும் அல்ல, அது ஏழைகளின் பெருநாள். நீங்கள் கொடுத்தது சிறார் அரங்கல்ல. நீங்கள் கொடுத்தது ஹாஸ்பிட்டல் சிறார் அரங்கல்ல, அது நோயாளியின் நிம்மதி. மனிதநேயத்தின் கையொப்பம். அந்நிய மக்களுக்கு முஸ்லீமின் முகவரி. திருமணத்தின் உதவி அல்ல, அது புத்தளத்தின் மானம். அடுத்த சந்ததிக்குமான கௌரவம். ஊரின் உன்னதமாய் உங்கள் உண்டியல்கள் உயர்ந்திருக்கிறது. நண்பர்களே, பெக்கின் மெம்பர்களே, உங்கள் சதக்காவின் நிழலில் ஒரு சமூகம் வாழ்கிறது. ஒரு ரியாலின் நிழலில் புத்தளம் புத்துயிர் பெறுகிறது. ஊரின் கல்வியில், ஊரின் ஆரோக்கியத்தில், ஊரின் வறுமை ஒழிப்பில், ஊரின் இஸ்லாமிய பணியில் உங்கள் ஆயுளும் அங்கத்துவம் பெறுகிறது. உங்கள் ஆயுளும் அங்கத்துவம் பெறுகிறது. தொண்டை வறண்ட வீடுகளுக்கு தண்ணீர் பைப் தந்தீர்கள். புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு புதுரட்சம் பாய்ச்சினீர்கள். இன்சைட்டின் இயங்குகைக்கு இருகரம் தந்தீர்கள். இல்லாத இளைஞருக்கு கல்விதானம் தந்தீர்கள். கிரீஸ் பேயின் கொலைக்களத்தில் தாய்க்கு ஒரு தாயாய் ஆனீர்கள். வெட்டாலை ஸ்கூலின் வேலிகளாய் அமைந்தீர்கள். பாத்திமாவின் ஜாகிராவின் சுற்றுமதில் ஆனீர்கள். மணல்குன்று கல்விக்கும் கற்களாய் போனீர்கள். நிரந்தர தர்மத்தில் அங்கத்தவனானீர்கள். நண்பர்களே, பெக்கின் மெம்பர்களே, உங்கள் சதக்காவின் நிழலில் ஒரு சமூகம் வாழ்கிறது. ஒரு ரியாலின் நிழலில் புத்தளம் புத்துயிர் பெறுகிறது. புத்தளத்தின் கண்ணீர் கத்தாரிலே வீழ்ந்தாலும் உங்கள் கைக்குட்டைகள் நீள்கின்றன. வறுமையில் வந்து வெறுமையில் இருப்பவர்கள், சட்ட சிக்கல்களில் சிக்கி தவிப்பவர்கள், ஊர் திரும்ப வழியின்றி சுவர்களாய் நிற்பவர்கள் உங்கள் கரம் பிடித்து ஆறுதல் அடைகிறார்கள். நண்பர்களே, பெக்கின் மெம்பர்களே, மரணித்தும் வாழ விரும்பும் புத்தளத்தின் சிற்பிகளே, இன்னும் பணி செய்ய ஏராளம் இருக்கிறது. ஏங்கும் நெஞ்சோடு ஆத்மாக்கள் தவிக்கிறது. மலம் கழிக்க வழியில்லா மனிதர்கள் இருக்கிறார்கள். மழை பெய்தால் அழுகின்ற கூரைக்குள் கிடக்கிறார்கள். கட்டில் அல்ல, மெத்தையல்ல, பாயின்றி படுக்கிறார்கள். டெங்கு வளாகத்தில் நுளம்பின் தீனியாக தவிக்கிறார்கள். முதுகு வளைந்த தங்கைக்கு முள் நிமிர்த்த சல்லி இல்லை. கிட்னி நின்ற தந்தைக்கு ரத்தம் மாற்ற ரொக்கம் இல்லை. குடு விழுந்த குடிசைகளை நிமிர்த்திவிட சக்தி இல்லை. இன்னும் பணி செய்ய ஏராளம் இருக்கிறது. ஏங்கும் நெஞ்சோடு ஆத்மாக்கள் தவிக்கிறது. நண்பர்களே, சொந்த மெம்பர்களே, பெக்கின் இதயத்திலிருந்து பெய்யும் மலைகளே, இந்த ஈகை சூரியனின் இனிய கதிர்களே, உங்கள் உயிர் சொட்டில் உரமிடுங்கள். பெக்கின் தளத்தை பலப்படுத்துங்கள். இந்த பெக்கின் தளத்தை பலப்படுத்துங்கள். விரல்கள் கரமாகி, கரங்கள் கடலாகி, இந்த கடமையை கட்டிடமாக்குங்கள். கண்ணீர் துடைக்கும் உங்கள் கைக்குட்டைகளை அகலப்படுத்துங்கள். இல்லாத வேலைகளில் தன் சொந்த பை திறக்கும் அந்த எக்ஸ்போவை போல் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். கொடுக்கின்ற சுகம் சுவையுங்கள். சொந்த சந்தாக்களை ஒரு சென்டிமீட்டர் எனும் உயர்த்துங்கள். உங்கள் கொடுக்கின்ற சந்தாக்களை ஒரு சென்டிமீட்டர் எனும் உயர்த்துங்கள். அடுத்தவருக்கு அறிமுகம் அந்த இபாதத்தை செய்யுங்கள். உயிர் வாழுங்கள். நீங்கள் உயிர் வாழுங்கள். முகம் தெரியா மனிதர்களின் மூச்சு காற்றில் வாழுங்கள். கொடுங்கள். உயிருள்ள துவாக்கள் உங்களுக்காய் முளைக்கும். ஆனந்த கண்ணீர்கள் உங்கள் ஜனாசாவை நனைக்கும். கண்காணா மனிதர்களின் கல்புகளில் இடம் கிடைக்கும். விலை உயர்ந்த துவாக்களில் உங்கள் பெயர் இருக்கும். மகிஷரின் மதில்களில் வலப்புறம் இடம் கிடைக்கும். உயிர் வாழ்வீர்கள். நீங்கள் உயிர் வாழ்வீர்கள். புத்தளத்தின் சிற்பிகளாய் மரணித்தும் வாழ்வீர்கள். குடும்பம் தாண்டி உழைத்த உங்கள் கரங்கள் முத்தமிடப்படும். அடுத்தவன் கஷ்டமுணர்ந்த உங்கள் கல்புகள் காதலிக்கப்படும். லட்சங்கள் தாண்டி நீண்ட உங்கள் லட்சியங்கள் நேசிக்கப்படும். அல்லாஹ்வின் சந்நிதியில் உங்கள் ஆத்மாக்கள் கௌரவிக்கப்படும். உயிர் வாழ்வீர்கள். ஊரின் முகடுகளில்
ஊரின் வரலாற்றில் புத்தளத்தின் பக்கங்களில் உயிர் வாழ்வீர்கள். புத்தளத்தின் சிற்பிகளாய் மரணித்தும் வாழ்வீர்கள். பாதம் பலம் பெறட்டும், பயணம் தொடரட்டும், பெக்கின் ஆயுள் நீளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.